என்கிட்ட 2 சிம் இருக்கு. ஒரு சிம்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட், இன்னொரு சிம்ல இன்னொரு பேங்க் அக்கௌண்ட். இப்போ கேள்வி என்னன்னா, ஒரே ஜிபேல 2 சிம் யூஸ் பண்ணி 2 பேங்க் அக்கௌண்ட்டையும் ஆட் பண்ண முடியுமா, அப்படியே ஆட் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். இது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க என்கிட்ட கேட்டது. இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோல பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இது முடியவே முடியாது. 100% இது முடியாது. ஆனா இதுக்கு ஒரு சில வழிகள் இருக்கு. அதெல்லாம் நான் வீடியோல பார்ப்போம். ஜிபேயோட ரூல்ஸ் என்னன்னா, ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு மொபைல் நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு மொபைல் நம்பர்ல நீங்க எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அதை லிங்க் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி வரும், ஜிபே ஓபன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த நம்பருக்கு எந்த பேங்க்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்களோ அதுல ஆட் பேங்க் அக்கௌண்ட் அதை கொடுத்து ஐஎஃப்சி கோட்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மொபைல் நம்பருக்கு என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்லாம் நீங்க லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஜிபேல லிங்க் ஆயிரும். ஆனா ஜிபேல இன்னொரு நம்பரை நீங்க ஆட் பண்ண முடியாது. ஒரு நம்பர்ல எத்தனை பேங்க்னாலும் ஆட் பண்ணலாம். ஆனா ரெண்டாவது மொபைல் நம்பரை நீங்க ஆட் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவா 2-3 வழிகள் இருக்கு. அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்ககிட்ட 2 மொபைல் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மொபைல்ல ஒரு நம்பரை வச்சு ஜிபே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு மொபைல்ல அதே மாதிரி ஜிபே ஓபன் பண்ணி செகண்ட் சிம்மை வச்சு நீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இனி செகண்ட் மெத்தடு, இப்போ உங்கள்கிட்ட ஒரு மொபைல் தான் இருக்கு, ரெண்டாவது மொபைல் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, ஒரு மொபைல்லே நீங்க டூயல் ஆப்ஸ், க்ளோன் ஆப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஜிபே நீங்க 2 வாட்டி யூஸ் பண்ணலாம். அதுல இப்போ பேரலல் ஆப்ஸா இதை யூஸ் பண்ணலாம். அதில் யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஜிபேல ஒரு மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிட்டு இன்னொரு ஜிபேல இன்னொரு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனா இதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்பவே ரிஸ்கானது, 100% சேஃப் கிடையாது. இதை ஜிபேயே அக்செப்ட் பண்ணாது. ஸோ இதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இதை உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு நீங்க இதை எடுத்துக்கோங்க. ஆனா இதை விட பெஸ்டா ஒரு சொல்யூஷன் இருக்கு. எந்த பிரச்சனையும் வராம ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே மொபைல்ல நீங்க 2 சிம் வச்சிருக்கீங்க. 2 சிம்முக்கும் 2 பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜிபே ஓபன் பண்ணுங்க. ஜிபேல உங்க மொபைல் நம்பர் ஆக்டிவேட் பண்ணி அந்த மொபைல் நம்பருக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அதை லிங்க் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி செகண்ட் சிம் வச்சிருக்கீங்க, அதுக்கு இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. அதை எப்படி லிங்க் பண்றாங்கன்னா, ஜிபேக்கு பதிலாக போன்பே ஓபன் பண்ணுங்க. பிளே ஸ்டோர்ல போன்பே இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல இந்த செகண்ட் நம்பரை கொடுத்து ஓடிபி ஓபன் பண்ணி அதுக்கு பிறகு அதுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதை லிங்க் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப பெஸ்டான வழி. அதாவது ஒரே மொபைல்லே 2 சிம்முக்கும் நீங்க இப்படி யூபிஐ ஆப் ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது, அக்கௌண்ட் பிளாக் ஆகாது, எந்த லீகலா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஆர்பிஐ யூபிஐ ரூல்ஸுக்கு இதெல்லாம் சப்போர்ட் தான். அதனால எந்த பயமும் பட வேண்டாம். இதை 100% சேஃபா யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் நண்பன். Thank you.